மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். உலக நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதிச்ச வரிய அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் நிற்கிறதா இல்லை. தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்தில் வேறு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனையும் பயன்படுத்தி வரியை தொடர்ந்து விதிச்சுட்டு தான் வர்றாரு. நேற்று முன்தினம் உலக நாடுகளுக்கு 10 விழுக்காடு வரியை விதிப்பதாக அறிவித்தார். அதனை தொடர்ந்து நேற்று 15 விழுக்காடு அதை உயர்த்தியிருக்காரு. அதே நேரத்தில் இந்தியாவுக்கான வரி அப்படிங்கிறது அதே மாதிரி 15 விழுக்காடும். ஆனால் நாங்கள் அமெரிக்காவுக்கு இந்தியா வரி செலுத்தும், நாங்கள் இந்தியாவுக்கு வரி செலுத்த மாட்டோம் அப்படின்ற ஒரு கூற்றை முன் வச்சிருக்காரு. இது இந்திய பொருளாதாரத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், உலக நாடுகள் என்ன ரியாக்ஷன் கொடுக்கும், இதை பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம கூட பொருளாதார நிபுணர் மிர்ச்சி உடியல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ட்ரம்ப் ஓய்ய மாட்டாரா சார்? அவருடையது ஒரு தனிமனித சிந்தனையாக இருக்கிறது. பெரும்பாலும் அமெரிக்க அதிபர்கள் தங்களுடைய சிந்தனையை முழுமையாக வெளியே கொண்டு வர முடியாது. அவங்களுக்கு அதிகாரம் உண்டே தவிர அவங்க காங்கிரஸ்னு ஒன்றுடைய கருத்தையும் கேட்கணும், அவர்களுடைய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளினுடைய அட்வைஸையும் கேட்கணும். ஆனால் ஒரு அதிபருக்கு சுயமாக முடிவெடுக்கிற உரிமை சில இடங்களில் உண்டு. ஆனால் அதில் ஒன்று இந்த வரி விதிப்பு இல்லை. எமர்ஜென்சிக்கு மேட்டருக்கு ஏதாவது ஒன்று செய்யலாம். ஏதாவது ஒரு நாடு போர் தொடுக்க போகிறதுனா அதை நிறுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கலாம். எல்லாரையும் கலந்து ஆலோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியெல்லாம் உண்டே தவிர 1940களில் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு சற்று முன்பு கேட் என்று சொல்லக்கூடிய ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஃபார் ட்ரேட் அண்ட் டேரிஃப் அப்படின்னு ஒன்று பல நாடுகள் சேர்ந்து கையெழுத்திட்டன. அதில் அமெரிக்காவும் உண்டு, இந்தியாவும் உண்டு. அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடு வர்த்தகத்தில் என்ன மாதிரியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அறிமுக உரையாக ஒரு ஆவணமாக அது இருந்தது. பின்னாடி வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்துடுது. அதுலேயும் அமெரிக்காவும் கையெழுத்து போட்டிருக்கு, இந்தியாவும் கையெழுத்து போட்டிருக்கு. அதில் இருக்கக்கூடியது ஒரு நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை அல்லது வரி விதிப்பு மற்ற நாடுகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அதாவது ஒரு நாட்டுக்கு மாத்திரம் கூடுதலாகவும் இன்னொரு நாட்டுக்கு பாரபட்சமாகவும் நடந்து கொள்ள முடியாது. சரிக்கு சமமாக இருக்கணும் அப்படின்ற வாய்ப்பு இருக்கணும். அதை லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து மாறுபட்ட சிந்தனையை இவர் கொண்டு வந்ததுனால இவருக்கு தெரியாமல் இருந்திருக்காது. சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுங்கிறது அவருக்கு, அந்த ஊர் சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்றம் அதை நிராகரிக்கும் என்பது அவருக்கு தெரிந்த விஷயமாக இருக்கும். ஆனால் அவர் என்ன நினச்சார், இந்த எமர்ஜென்சின்ற ரூட்டு மூலமாக போனோம்னா, எமர்ஜென்சி செக்ஷன் அப்படிங்கிற ரூட்டு மூலமாக போனால் இது அக்செப்ட் ஆகும்னு பார்த்தார். அது ஆகலை. அதற்கு காரணம் சிறு தொழில்களை செய்பவர்கள் தான் இதற்கு எதிரான கொடியை தூக்கி இருக்கிறார்கள். அந்த நாட்டில் சிலர் இம்போர்ட் பண்ணுறவங்க. இப்போ அவர் நேற்றுக்கு சொல்லியிருக்கிறது 10%, அப்புறம் சட்டுன்னு மாறி 15%ன்னு வர்றார். இது அவருடைய எண்ண ஓட்டம் கொஞ்சம் அடங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. எண்ண ஓட்டம் அடங்கும் கொஞ்ச நாளில். தன்னுடைய செல்வாக்கு அங்கே இல்லாத காரணத்தினால் அதை அவர் இழப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அவருடைய அதிபர் பதவி அதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக வராது. ஆனால் இதை போன்று எல்லா நாடுகளுக்கும் செய்ய முடியாது. இப்போது வரி விதிப்பில் இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடியதில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்துப்போம். ஃபென்டினெல்னு ஒன்று உண்டு. அதாவது கேன்சருக்கெல்லாம் மருந்தாக இருக்கக்கூடிய வலியை குறைக்கக்கூடிய வலி நிவாரணிக்கு சில பொருள்கள் இருக்குது. அந்த பொருள்களுக்கு வரி குறைவாக இருந்தது. இப்போ அவர் வரியை அதிகம் பண்ணியிருக்கார். அதற்கு காரணம் அந்த வலி நிவாரணி பொருள் மயக்க போதை பொருளாக மாறி உள்ளே வருகிறது என்று அவர் குற்றஞ்சாட்டுகிறார். குறிப்பாக சைனாவில் இருந்து வருகிறது, அது போதைப் பொருளாக வருகிறது. இந்த போதைப் பொருளை வச்சு தான் மயக்க நிலையை ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொண்டு வராங்க. ஆனால் அதுவே மாற்று போதைப் பொருளாகவும் உள்ளே வந்து விடுகிறது. அதை சீனா குறைக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த வரியை விதிக்கிறேன்கிறார். இது எவ்வளவு நாளைக்கு இது செல்லுபடியாகும் என்று நம்மால் இப்பொழுது சொல்ல முடியாது. கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அவர் வரியை விதிக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு ஒரு காரணம் தேடுறாரு. அவர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதற்கு ஒரு காரணம் தேடுறார். அது மாத்திரம் இல்லை, அது இதை குறைக்கணும் அப்படிங்கிறத வேறு விதமாக சொல்லலாம். வரியை விதிப்பதன் மூலமாக மட்டுமே அது ஒரு நியாயமான ஒரு வழிமுறை தான். இப்போ உதாரணமாக தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய இம்போர்ட் டேக்ஸு ஒரு நாடு குறைக்காமல் இருப்பதற்கு காரணம் அதனுடைய கன்சம்ஷன், அதனுடைய நுகர்வு தன்மையை குறைக்கணுங்கிறதுக்காக அதுதான் வரி போடுவாங்க. ஆனால் போதைப்பொருள் வருகிறது அதனால் என்று சொல்வது சரியான காரணமாக இருக்க முடியாது. அதே மாதிரி அவர் இப்போ அஃபெக்ட் பண்ணியிருக்கிறது அந்த நாட்டு மக்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒன்று. இங்கிருந்து ஏற்றுமதி செய்வது ஸ்டீல். ஒரு தனி நபருக்கு ஒரு நாளைக்கு
$800 குறைவாக ஒரு பொருளை நம்ம அனுப்பிச்சோம்னா அதுக்கு டியூட்டி ஃப்ரீன்றாங்க. அதையும் அவர் டியூட்டிக்குள்ளே கொண்டு வர்றார். அப்போ ஒரு டாய், ஒரு பொம்மை அந்த இடத்துக்கு போவதை, தனிநபருக்கு போவதை வரிக்குள்ளே கொண்டு வந்தால் அவங்க வாங்கிறது நின்று போயிடும். அப்போ அவங்களுடைய நுகர்வு தன்மை அஃபெக்ட் ஆகிவிடும். அமெரிக்காவில் எல்லா பொருளையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. உற்பத்தியில் இப்போ மிக உயர்ந்த நிலையில் இருக்கிற முன்னேறிய நாடு தான். ஆனால் எல்லா பொருளையும் அவர்களால் உருவாக்க முடியாது. ஒரு உதாரணமாக சீனாவிலிருந்து வரக்கூடிய பொருட்களை அவர்களே விரும்புகிறார்கள். அதன் காரணமாக மக்களிடையே ஒரு எதிர்ப்பு வருகின்ற பொழுது அவர் அதற்கு தலைவணங்கித்தான் தீர வேண்டும். மேலும் இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம், இந்தியா போன்ற நாடுகள் வரும் காலத்தில் அவர்களோடு வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகின்ற பொழுது அதை பற்றி ரீதிங்க், மீண்டும் ஒரு மீள் பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்ற பொருளாதார நிபுணர்கள் அந்த நாட்டிலும் நம் நாட்டிலும் சொல்லத் தொடங்கிவிட்டார்கள். அப்போ அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நேற்று முன்தினம் கூட மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஏப்ரல் மாதத்தில் நடைமுறைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதற்கு இடைப்பட்ட இந்த நாளில் அமெரிக்கா ஒப்பந்தம் அப்படின்றதுல ட்ரம்ப் தொடர்ந்து கூட்டிகிட்டே போகிறார். நான் சொன்ன மாதிரி 10-15 இது எந்த எல்லைக்கு வரைக்கும் போகும்? ஏற்கனவே ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டது கூட இது ஆட் ஆகுமா? ஆமாம், இல்லை, ஏற்கனவே ஒப்பந்தம் பண்ணியிருப்பதில் நம்ம மாற்று கருத்து செய்ய முடியாது. ஆனால் ஒரு பொருளை நம்ம ஏற்றுமதி பண்ணாமையே இருக்கலாம், ஒரு புது ஒப்பந்தம் வராமல் இருக்கலாம். இப்போ உதாரணமாக இதெல்லாம் எப்படி நார்மலாக கையாள்வாங்க அப்படின்னா, ஒரு பில் டிஸ்கவுண்டிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி உண்டு. அதாவது நான் ஒரு நிறுவனத்திற்கு பொருள் தருகிறேன். நான் ரொம்ப சாதாரண ஆள், அந்த நிறுவனம் பெரிய நிறுவனம். நான் என்னுடைய வங்கிக்கு போய் இந்த நிறுவனத்திற்கு நான் பொருள் கொடுத்துருக்குறேன், வாங்கியிருக்காங்க, இதுக்கு நான் 1000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த வங்கி ஒரு 100 ரூபாயை பிடித்து கொண்டு எனக்கு 900 ரூபாய் கொடுக்கும். அதுக்கு பில் டிஸ்கவுண்டிங் பேர். இதை இன்டர்நேஷ்னலாக செய்கிறவங்களும் இருக்காங்க. அவர்களுடைய கை இப்பொழுது ஓங்கிவிடும். எப்படின்னா, நான் அமெரிக்காவுக்கு நேரடியாக ஏற்றுமதி செய்யாமல் அமெரிக்கா யாரை கருணையோடும் காபந்தோடும் பார்த்து கொண்டு இருக்கிறதோ அந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி அது வழியாக போயிடும். கொஞ்சம் விலை கூடுமே வழிய டாக்ஸில் சேவ் பண்ணிவிடுவேன். இவையெல்லாம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவர் ட்ரம்ப் சொல்கிறப்போ நம்ம நாட்டை பற்றி பெருமையாக சொல்கிறாரு, மோடி வந்து என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வரி விதிக்கிற பாரபட்சம் காட்ட மாட்டாரு. இன்னொரு விஷயம், நாங்கள் வந்து வரி விதிப்போம், அவங்க எங்களுக்கு வரி செலுத்தணும், ஆனால் நாங்கள் அவங்களுக்கு வரி செலுத்த மாட்டோம் அப்படின்ற பேச்சை அது எப்படி பார்க்குறாங்க? இல்லை, அவருடைய ஒவ்வொரு பிரசிடெண்ட்டுக்கும் ஒரு குணாம்சம்னு ஒன்று உண்டு. அதில் ட்ரம்ப்பை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அது அவருக்கே கூட தெரியும். ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய ஆசாமி. ஒரு சிலர்கள், இப்போ உதாரணமாக ரொனால்டு ரேகன் திரைப்படத்துறையிலிருந்து பிரசிடெண்ட்டாக வந்தவர். அவரில் ஹியூமர் நிறையா இருக்கும், காமெடி நிறையா சேர்ந்து பேசுவார். ஜிம் கார்ட்டர் உண்மையே பேசுவேன்னு சொல்லிட்டு வந்தவர். அவர் ஒரு முறை ஒரு இடத்துல ஒரு தவறான காரியம் பண்ணுற பொழுது நான் மன்னிப்பு கேட்கிறேன்றார். ட்ரம்ப் இது மாதிரி பேசுகிறது ரொம்ப இயல்பு. மற்ற நாடுகள் எல்லாம், அவரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நாடுகள் எல்லாம் அவருடைய இந்த குணாம்சத்தையும் உள்வாங்கி பேசும். இதில் ஆச்சரியம் என்னென்னா, ஒவ்வொரு தடவை இந்தியாவை பற்றி பேசுகிற போதும் பிரதம மந்திரியை பற்றி பெயரை குறிப்பிட்டு அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் என்று சொல்வதில் ஒன்று இருக்கிறது. தொடர்பு நிலைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்கிற, இந்த தொடர்பு நிலைத்திருக்க வேண்டும் என்கிற நினைப்பு அமெரிக்காவர்களுக்கு இருக்கிறது என்பது ஒரு ஆசுவாசமான ஒன்று. ஆனால் ட்ரேட் அக்ரிமெண்ட்டுன்னு வரப்பொழுது தனிப்பட்ட நட்போ அல்லது உயர்வான கருத்துக்களோ அது மட்டும் போதாது. அது பொருளாதார நிலையிலும் நமக்கு நன்மையை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இல்லாவிட்டால் எக்ஸ்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று போயிடும். இப்போ என்ன, ஸ்டீல் ரொம்ப பெருசாக அஃபெக்ட் ஆகும். பட் ஸ்டீலுக்கு உலக மார்க்கெட் இருக்கிறது. நாம் உருவாக்கக்கூடிய ஸ்டீலுக்கு உலக மார்க்கெட் இருக்கிறது. இரும்பு தாதுவுக்கும் இரும்புக்கும் இருக்குது. இன்னொரு நாட்டுக்கு கொடுத்துட்டு போக போகிறோம். அவங்க வந்து சொல்கிறார், ஒரு சொல்லியிருந்தாங்க 0 அல்லனா கம்மி பண்ணும் அப்படின்னு. ஆனால் முந்தானத்தை அவர் சொல்கிறப்போ நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு கூட சொன்னார். அது எப்படி பார்க்குறது? அது நம்ம பொருளாதாரத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது ஆமாம், நம்ம வந்து வரி கட்டுறோம், அவங்க நமக்கு வரி கொடுக்கல அப்படின்னா நம்முடைய இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னு சொல்லுவாங்க, ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பாதிக்கப்படும். நம்முடைய அந்நிய செலாவணின்னு சொல்லுவாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்னு சொல்லுவாங்க, அது நம்ம வைத்திருப்பது எதிர்மறையாக பாதிக்கப்படும். அவர்கள் நம்மிடமிருந்து பொருளை வாங்கவே இல்லை என்றால் நாம் மாத்திரம் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் நாம் கொடுக்க வேண்டியது தான் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம கொடுக்க வேண்டியது தான் அதிகமாக இருக்கிறது. அதனால் இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்.
இதில் 2 கோணங்கள் இருக்கிறது. ஒன்று, மற்ற இடங்களில் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள், ஏற்றுமதிக்கு உண்டான வாய்ப்புகள். இன்னொன்று, நட்பு நாடு. இந்த ஒரு நாட்டினுடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிட்டக்கையும் ரொம்ப போகாமல், அணுகாமல், நெருங்காமல், அணுகாமல், விலகாமல் இருக்கக்கூடிய ஒன்றாக பார்த்து கொள்வார்கள். அது ராஜாங்க ரீதியாக செய்ய வேண்டிய ஒன்று தான். இதனால் அந்நிய செலாவணி கையிருப்பு குறைய வாய்ப்பு நிறைய வாய்ப்பு. அந்நிய செலாவணி தான் முதல்ல குறையும். நாம் வந்து 100 ரூபா கொடு இப்போ எப்படி வைத்திருக்கிறோம், நாம் அமெரிக்காவிற்கு நாம் ஏற்றுமதி செய்கிறோம். ஒரு பொருளை ஒரு மென்பொருளை ஏற்றுமதி செய்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மென்பொருளுக்கு ஒரு பில் போடுற போது இங்கே ஜிஎஸ்டி போட்டுருவாங்க. 1 கோடி ரூபாய்க்கு நம்ம பில் பண்ணுறோன்னா 1 கோடி ரூபாய்க்கு அந்த துறைக்கு என்ன வரியோ அதை விதிச்சிருவாங்க. அது வந்து 10%ன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக 10% டேக்ஸ் கிடையாது, ஒரு உதாரணம். 1 கோடிக்கு 10% போட்டுருவாங்க. நம்ம அதை கட்டிடணும். அந்த இடத்துலேருந்து நம்ம டாலரை வாங்கிட்டு வந்தோம்னா இதை திரும்ப கொடுத்துருவாங்க. இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க, இல்லை ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. டாலராக கொண்டு வந்தாக்க அது பாதிக்கப்படும். ஓகே, சரி, நம்ம ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டோம்? இது ராஜதந்திரம் அப்படி எடுத்து இல்லை, இது ராஜதந்திரம்னு சொல்ல மாட்டேன். அதாவது அவருடைய ஃபோன் பண்ணுற போது எடுக்காமல் இருந்திருக்கிறதே வந்து அவருக்கு ஒரு செய்தியை சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு மைல்டாக சொல்லக்கூடியது. பர்சனலாக பேசி சரியாக வந்திருக்க முடியாமல் இருக்கலாம். தனிப்பட்ட முறையில் அவங்க ட்ரேட் அக்ரிமெண்ட்டு இல்லை பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டு இருக்கலாம். இதெல்லாம் நடக்கும். ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க, சட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. பட் அமெரிக்கா ஒரு பெரிய அமெரிக்காவும் ரஷ்யாவும் இருந்த காலத்தை விட அமெரிக்கா இப்பொழுது இன்னும் உச்ச நிலையில் இருப்பதனால அது ஒரு பெரிய ராட்சச விலங்குன்னு வச்சுக்கலாம். அதை அடக்குவது கொஞ்சம் கஷ்டம்தான். யானையை கூட ஒரு அங்குசம் வச்சு பண்ணிடலாம். அமெரிக்கா வந்து அங்குசம் இல்லாத ஒரு யானையாக இருக்கிறது. அதை தான் பார்க்கணும். ஆனால் ரொம்ப நாளைக்கு ஒரு நாடு மற்ற நாடுகளை டிபெண்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஆங்கிலத்தில் ஒரு புதிய வாசகம் உண்டு, ஜியாகிரஃபி ஹேஸ் பிகம் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. பூகோளம் என்பது சரித்திரமாகிவிட்டது. பூகோளம் சரித்திரமாகிடுதுன்னா அந்த முனையில் இருக்கிறவங்கள நம்ம இந்த முனையிலேருந்து ஒரு நிமிடத்துக்குள்ளே தொடர்பு கொள்கிறோம். அந்த காலம் மாதிரி கிடையாது. ஆதலால் அந்த இடத்துக்கு மாறிவிட்டதனால் அமெரிக்காவும் மற்ற நாடுகளை பார்த்து கொண்டு தான் இருக்க வேண்டும். மற்ற நாடுகள் ஆயுதங்களை உருவாக்க தொடங்கிவிட்டால், நல்ல ஆயுதங்களை உருவாக்க தொடங்கிவிட்டால் எல்லா நாடும் அங்கே போனால் அமெரிக்காவுக்கு அது ஒரு வீக். ஏன்னா அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய வருமானம் என்பது ஆயுதங்களை விற்பதனால் ஏற்படுகிறது. அந்த இடத்த வீக்கன் பண்ணிவிடுவாங்க. நிறையா ட்ரை பண்ணாங்க. ஒரு விஷயம் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னாக்க, யூரோ டாலர், இதெல்லாம் கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. டாலருக்கு இணையாக கொண்டு வரணும்னு பார்த்தாங்க. அது இன்னும் சூடு பிடிக்கலை. அதனால் பிரிக்ஸ் நாடுகள் மட்டும் தங்களுக்குள்ளேயே பரிவர்த்தனையை செய்து கொண்டால் டாலருக்கான தேவையை குறைத்தார். இப்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வருகிறது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால பெட்ரோல் அப்படியே இதுவாகிடுதான்னாக்க 100 லிட்டர் தேவைப்படுற இடத்துல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்ததுன்னா 50 லிட்டரோ 60 லிட்டரோ தேவைப்படும். இந்த 40 லிட்டருக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி பிரிக்ஸ் நாடுகள் ஒன்றாக கொடுக்கின்ற பொழுது இதற்கு ஒரு பதில் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஓகே சார், என்னதான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க குறையிறதுக்கு, ஆனால் அமெரிக்க ட்ரம்ப்புக்கு அது தெரியாதா? அவருக்கு அவப்பேர் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி நிச்சயம் இருக்குது. அதே மாதிரி அவர் 2 வாட்டி முடிய போகுது. இதோட அவருக்கு இன்னொரு வாட்டி நிற்க மாட்டார். இது அவர் கட்சிக்கு அவப்பேர் ஏற்படுத்தும். நாட்டோட பொருளாதாரம் அப்படிங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய நிறுவனங்களை சார்ந்திருக்கோ அதே மாதிரி சிறு குறு நிறுவனங்களை சார்ந்திருக்கு. அதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த தான் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு உள்ளே வந்துடுது அப்படின்னா அவங்களுடைய டிசிஷனை அது பாதிக்கும். அப்புறம் சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் இதை செய்ய முடியாதுன்னு கிளைம் பண்ணுவாங்க. கட்சியே அவருக்கு எதிராக மாறுவதற்கு அவங்களாம் ரொம்ப சுதந்திரமாக பேசுகிறவங்க. 2008 இதே மாதிரி ஒன்று நடந்தது. அதாவது எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு போனஸ் மாதிரி ஒரு பணத்தை கொடுப்போம், எக்கானமி எழுந்து நின்றுடும். நாங்கள் சப்ரைம்னு பேர். எல்லாருக்கும் கூடுதலாக கடன் கொடுத்தாங்க. அதாவது 10 ரூபா 100 ரூபா கடன் வாங்குகிற சக்தி உங்களுக்கு இருக்குன்னா 1000 ரூபா கொடுக்கறது. ஆனால் அது அங்கே செல்லுபடியாது. 2008 சப்ரைம் கீழே விழுந்தது காரணமே சக்திக்கு மீறி கடன் வாங்கினா கூட இந்தியாவாக இருந்தால் அது வென்றிருக்கும். காரணம், இந்தியா வந்து ஒரு வீடு வாங்கிட்டாங்கன்னா அதை விட மாட்டாங்க. எங்கள் அப்பா இருந்த இடம் நான் வாங்கி சொந்தமாக உழைச்சி வாங்கினது. அமெரிக்காவில் அப்படி இல்லை. சாவியை கொடுத்துட்டு வீட்டை நீ எடுத்துக்கொண்டு போயிடுவோம். அவனுக்கு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட்டு கிடையாது. அதனால் அது ஃபெயில் ஆச்சு. சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு நாடாகவும் இளகிய தன்மை கொண்டு இருக்கக்கூடிய சமுதாயமாகவும் தனிமனித சுதந்திரம் அதிகமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினாலும் சில சமயங்களில் இது நடக்கும். ஆனால் பொருளாதாரத்தில் செல்ஃப் கரெக்ஷன் ஒன்று உண்டு.
சுயமாக தன்னை திருத்திக் கொள்ளக்கூடிய, தகவமைத்து கொள்ளக்கூடிய திறன் உண்டு. அதில் அவர் ஒரு நாள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கும். யாராவது ஒருத்தர் போய் நீங்கள் இது மாதிரி பண்ணுறதில்ல கஷ்டம் இருக்குதுன்னு சொல்கிற போது இருக்கும். உள்ளூரில் அவருக்கு ஏன் சப்போர்ட் இருக்குங்கிறத ஒரு மேட்டராக சொல்லிடலாம். ஒரே அவர் இதன் மூலமாக உள்ளூரினுடைய வேலை வாய்ப்பு அதிகமாகும், உள்ளூரில் உற்பத்தி அதிகமாகும், லாபம் கிடைக்கும் என்று நினைக்கிறார். ஓகே. ஆமாம், அந்த ஊரில் வந்து இப்போ 5 பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா, ஒரு 20 வருஷம் முன்னாடி ரூலு 5 பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா அதில் ஒருத்தர் உள்ளூர்காரராக இருக்கணும், அமெரிக்கராகவே இருக்கணும். மீதி 4 பேரை நீங்கள் எந்த கண்ட்ரி ஆள வேணாலும் போடலாம். அந்த அமெரிக்கர் வந்து முழுமையாக வேலை செய்வாரா செய்ய மாட்டாரா அதெல்லாம் கொஞ்சம் மினியமாக இருக்கும். ஆனால் மெல்ல மெல்ல அது அதிகரிக்கும். நீ 5 பேரை அப்பாயிண்ட் பண்ணியான்னா 4 பேர் அமெரிக்கராக இருக்கணும், ஒருத்தர் தான் வெளியில் இருக்கணும். அப்படி பண்ணுற பொழுது தான் வியட்நாம், கொரியாலாம் உள்ளே வந்தது. இந்த அழுத்தங்கள்லாம் வந்த பொழுது தான் வேலையை கொரியாவில் கொடுத்து வேலையை நடத்திக்கிட்டாங்க. அப்படி ஏற்றுமதிக்கும் வரும். ஓகே, ஒரு வழியாக திரு வரும். அந்த ஒரு செல்ஃப் கரெக்ஷன் அமெரிக்காவில் நடக்கும். அவரும் வந்து ஏதாவது அவங்களுக்கு ஒரு இந்த வழியாக நான் போனேன்னா என்னை தவறாக நினைக்க மாட்டாங்கன்ற ஒன்றை வச்சுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு ரைட் எல்லாரும் வந்து கேட்டாங்க அப்படின்ற மாதிரி அது ராஜாங்க ரீதியாக அக்செப்டட் தான். அதாவது இது வந்து சரியாக அவையில் நம்ம சரி பண்ணிக்கலாங்கிற போது, இப்போ ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்கார், ஆனால் ஒரு தலைவர் வந்து ஒரு டம்ளர் ஜூஸ் கொடுத்து முடிச்சு வைக்கிறார் இல்லையா, அது முடிச்சு வைக்காமல் அவர் உண்ணாவிரத்தை முடிச்சுட்டு போனால் நல்லா இருக்குமா? ஒருத்தர் வந்து ஜூஸ் கொடுத்தா தான் அது ஒரு கரெக்டாக முடியும். ஏதோ சொல்லியிருக்காரு, ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அதுபடி நடப்பார், நம்ம கேட்ட கோரிக்கை நடக்கும்னு நினைக்கிற மாதிரி இவருக்கும் ஒரு நாள் நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். நம்மளும் முடிச்சுக்கலாம் சார். நிகழ்ச்சியில் பங்கேற்க ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.